ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறோம். நம்ம சேனல் ஷார்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோகனட் மில்க்கும் சியா சீட்ஸும் வச்சு ஒரு புட்டிங் வந்து பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அது ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த ரெசிப்பியை செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரு, ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங்க்கு நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை உடைச்சி அதிலிருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். திக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே தண்ணி சேர்த்து அரைச்சி எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கரண்டிலையோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட சியா சீட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட், எந்த ஃப்ரூட் வேணாலும், மாதுளம்பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்க்கணும். அடுத்ததாக இதில் பாருங்கள், பூசணி விதை 1 ஸ்பூன் வந்து சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீடும் பம்கின் சீடும் வந்து லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கருகிற அளவுக்கு விட்றாதீங்க. லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பிளாக் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன், ட்ரை கிரேப்ஸு. இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 10 எண்ணம் போல் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இனிப்புக்கு வந்து இதில் தேன் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் போடுறேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் ரெடி. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு புட்டிங்.